சட்டத்தை போடு. தமிழ்நாட்டில் படிப்படியா மூடுவதற்கு முயற்சி பண்ணு. இந்த மூடிட்டார்ல 217 கடையை மூடுறாருல, அப்ப பாராட்டக்கூடாதுறாங்க. வாயை மூடிக்கிட்டு இருக்கு. எத்தனை முறைங்க கேட்டான் திமுக, எத்தனை முறை கேட்டான். அதுலயே வாங்கலையே அவங்க எந்த கோரிக்கையும். அப்ப நல்லா கேட்டுக்குங்க விஜய் ரசிகர்களே, இல்ல டிவிகா காரர்களே. 108 தொகுதி, அந்த 108 தொகுதி பத்தாது. ஆனா சிங்கிள் மேன ஜெயிச்சிருக்கிறாரு. நாங்க 10 பேர் கூட்டணி, அவங்க ஒரு 20 பேர் கூட்டணி, அவங்க 10 பேர் கூட்டணி, ரைட்டா? இவர் சிங்கிள் மேன் வெற்றி பெற்றிருக்கிறார். சிறப்பு, பாராட்டுகள். ஆனா அவர் ஆட்சி அமைக்க பத்தல. அவர் எங்க போயிருக்கலாம் நினைச்சிருந்தா? பிஜேபி அதிமுக பக்கம் போயிருக்கு. நீ நினைக்கிற பிஜேபி ஒரு ஆளுதான் அங்க போய் கேட்டு இருந்தா அமித்ஷா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து 108 வச்சு ஆட்சி அமைக்கன்னு இருப்பாங்க. அப்பவே கொடுத்துருப்பாங்க. நீங்க பயங்கர நல்ல விவரமான நெறியாளர். முடிஞ்சா போனாராங்க. சரி, அவங்கள்ட்ட தான் போனப்பா. இந்த இவங்கள்ட்ட 4 எம்எல்ஏ இருந்துச்சா? பாட்ட போயிருக்கலாம்ல, போனாரா? சரி, அதுதான் வேணாம். ஏடிஎம்கே போவோம். எடப்பாடிட்ட போனாரா? நேரம் எங்க வந்தாரு? விசிகா, கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் இங்க தான் போனாரு. இதுக்கு தாங்க பாராட்டு தெரிவிக்கிறேன் நான். ரைட் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணியில தான் இருக்கிறீங்க. நாங்களும் இப்ப கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். வேங்க வெயில அவன் மலத்தை கலந்துட்டாங்க, குடிச்சுட்டான்றது ஒரு சங்கித்தனமான செயல் தானே. உங்க அப்பாவுக்கு தான் வயசாயிருச்சு, போக முடியல. நீ ஏன் அங்க போகல? நான் கேட்ட கேள்விக்கு நியாயம் பயிற்சி சொல்லு. ஒருத்தர் நல்லா புல்லட் ஓட்டினான்றக்கா சொந்தத்துல கையை வெட்டினாங்களா வெட்டலையா? ஒருத்தர் நல்லா கபடி விளையாடுற கையை விரல வெட்டினாங்களா வெட்டலையா? ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று முழங்கி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தம்பி கவின் கொலை செய்யப்படுகிறார். அங்க போனீங்களா? யார்கிட்ட பிலிம் காட்டி இருக்கிறீங்க? நான் நேரடியாக கேட்குறேங்க. கூட்டம் தாங்க இருக்கிறேன். ஒன்றும் பயந்துக்கலாம் இங்கே இல்லை. சங்கத்தமிழ் ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி சனாதனத்தை கையெடுப்பீங்களா? சனாதனத்தை